ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். வேகன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வர வேகன்சி பற்றி போட்டுட்டு வரோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் இது வந்து என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மனெண்ட் ஜாப் தான், டெம்பரரிலாம் எடுக்கல. அவங்க வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண மட்டும் போதும். அண்ட் தென் இது வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்டர்வியூலாம் கிடையாது உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 16, 2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 21, 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரில் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களை வந்து எடுக்கிறாங்க. இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஹைக்ரோஸ்கோபிக் சர்வேயர்களுக்கு வந்து 1 வேகன்சி. நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் இன்ஜின் டிரைவருக்கு வந்து 1 வேகன்சி. அண்ட் தென் ஜூனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு வந்து 5 வேகன்சி. நெக்ஸ்ட்டு ட்ரெட்ஜ் கண்ட்ரோல் ஆப்ரேட்டருக்கு வந்து 5 வேகன்சி. ஸ்டோர் கீப்பருக்கு 1 வேகன்சி. மாஸ்டர் செகண்ட் கிளாஸ்க்கு வந்து 3 வேகன்சி. ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு வந்து 3 வேகன்சி. அண்ட் தென் மாஸ்டர் தேர்ட் கிளாஸ் அதுக்கு வந்து 1 வேகன்சி. அண்ட் தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கு வந்து மொத்தம் 11 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 4 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து சிவில் இன்ஜினியரிங் தனியாக, மெரைனுக்கு தனியாக, அண்ட் தென் நேவல் ஆர்கிடெக்சருக்கு தனியாக வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னு வந்து அதுவும் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி மென்ஷன் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா. அது வந்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க் கனெக்டட் வித் இன்லேண்ட் வாட்டர்வே, ட்ரிட்ஜிங்கு, ரிவர் கன்சர்வன்சி ஒர்க்கு, ரிவர் ட்ரைனிங்கு, அண்ட் தென் மார்க்கிங் ஆஃப் ஃபேர்வே அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருந்ததுன்னா அண்ட் தென் அப்ளை பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் ஹைக்ரோஸ்கோபிக் சர்வேயருக்கு வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து கேட்குறாங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இன்ஜின் டிரைவருக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த லைசன்ஸ் இன்ஜினியரிங் டிரைவரில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் வந்து கம்பல்சரி தெரியணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு வந்து டிகிரி இன் காமர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் டிகிரி படித்தாலே போதும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது நீங்கள் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிட்ஜ் கண்ட்ரோல் ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் அண்ட் தென் சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அதில் வித் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்டோர் கீப்பருக்கும் வந்து 10th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டோர் ஹேண்ட்லிங்கில் வந்து இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் செகண்ட் கிளாஸ் வந்து சர்டிஃபிகேஷன் ஆஃப் காம்பிடென்சி ஆஸ் அ மாஸ்டர் செகண்ட் கிளாஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஸ்விம்மிங் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் டிரைவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் அண்ட் தென் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் இருந்தால் போதும், உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும், அதுவே எலிஜிபிள். அதுக்கு முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக், மெரைன் ஆர் நேவல் ஆர்கிடெக்சரில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே 27 தான் ஏஜ் லிமிட்டு. அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 3 இயரும், SC/STக்கு 5 வருஷம். அண்ட் தென் பர்சன் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 10 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு இதுவே. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 500ம், அண்ட் தென் SC/ST, PWD எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 200ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து நெட் பேங்கிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எப்படி வேறு எதனா இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் மூலியமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது IWAI ஹோம் பேஜுக்கு போய்ட்டு ரெக்குயர்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை லிங்க் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் டிகிரி சர்டிஃபிகேட்டு,
உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு அண்ட் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைனு அண்ட் தென் உங்கள் ஆதார் ஃபோட்டோ காப்பி வேணும். இது மட்டும் இருந்தாலே போதும், இதை வச்சு அப்ளை பண்ணிடலாம். அண்ட் தென் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் எந்த கேபியில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். நல்லா கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து ஆல்ரெடி சொன்னேன், 21 செப்டம்பர் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டே. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 1-2 இல்லை, ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டிஸாக இருந்தால் என்னென்ன பண்ணணும், ஸ்கிரைப் சர்டிஃபிகேட் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.